ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேராமெடிக்கல் கவுன்சிலுக்கான எந்தெந்த ரேஞ்சில் கட் ஆஃப் நம்ம வந்து வரும் அப்படின்ற ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 175லேருந்து 200 கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கூப்பிடுவாங்க. ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான். ஸோ இந்த இதில் இருக்கவங்க ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவர்மெண்ட் காலேஜ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ 175 கீழே இருக்க மார்க்குக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபில் ஆயிரும். மீதி இருக்க சீட்ஸ் எல்லாமே செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிடும். உங்களுக்கு ஒரு 160 கட் ஆஃப் மேலே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து மேபி சான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எல்லா கட் ஆஃப் ரேஞ்சும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். லோ மார்க் இருக்கவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் வேணும் அப்படின்னா ஒரு 160 மேலே கட் ஆஃப் இருக்கான்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா 175 தான் ஃபர்ஸ்ட் 175 200 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூப்பிடுவாங்க. அதுலேயே மோர் கவர்மெண்ட் காலேஜ் சீட் ஃபில் ஆயிடும். செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 160க்கு மேலே இருக்கவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு பேராமெடிக்கல் காலேஜோ இல்லை வந்து உங்களுக்கான என்ன காலேஜ் சூஸ் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் கட் ஆஃப் என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றது நம்ம அப்டேட் பண்ணலாம்.